வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சரி, வந்த உடனே நான் வந்து இந்த அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண ஆளை வந்து நான் தேடி கொண்டு வந்தேன். ஏன் சொல்லுங்க பாப்பா. இல்லை அதுக்கு இல்லை, சர்ப்ரைஸ் பண்ண தான் வந்தேன் நான். ஆனால் வந்துட்டு நான் இங்கே வந்து யாருக்குடா நான் சர்ப்ரைஸ் பண்ண வந்து நான் வந்து கேட்டேன். நான் உங்கள் பார்த்துனீங்க தானே? ரைட். ஏன் சொல்லுங்க பாப்பா. எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க? சுவிட்சர்லேருந்து வந்திருக்கீங்க. என்னதுக்காக நான் தேடி நான் சொல்லுங்க பாப்பா. சில நபர்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தால் நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறேன். ரெண்டு ஒரு வித்தியாசமான ஒரு உடைகளை அணிந்து வித்தியாசமே இல்லாமல் எங்களோட நாட்டுக்கு வந்து எங்களோட நாட்டில் இருக்கிற மாதிரியே எந்தவித வித்தியாசங்களும் இல்லாமல் பழசை மறக்காமல் எங்களோட இருந்து கலந்து இருந்ததை பார்த்துட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். யாருக்கு இப்போ நான் சர்ப்ரைஸ் பண்ண வந்தேன் எங்களை கண்டுபிடிக்க முடியலைன்னு சொன்னால் அந்த மாதிரி நீங்கள் உங்களோட மனசு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் பழசை மறக்கலை எப்போயுமே மறக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்த உடனே சத்தியமாக நீங்கள் உங்களை பார்த்தா சுவிட்சர்லேருந்து வந்த மாதிரி சத்தியமாக தெரியவே இல்லை. சத்தியமாக தெரியலை. நீங்கள் சுவிட்சர்லேருந்து வந்த மாதிரி தெரியலை. என்ன சொல்லுங்க ஆகும். அப்படி நீங்கள் சாதாரணமாக வந்துட்டீங்க. எங்களோட ஊருக்கு வந்தால் எங்களோட ஊர் மாதிரி தானே இருக்கணும். என்ன அப்படி தானே? வாழ்ந்த ஊரை மறக்கக்கூடாது. ஆனால் சில பேர் நிறைய பேர் வந்து வளர்ந்து மாறிட்டாங்க. ஐயோ இதில் கரப்பத்தான் ஓடுது, ஐயோ இதில் பள்ளி போகுது, ஐயோ இதில் ஈ போகுதுன்ட்டு நிறைய பேர் நிறைய ஆக்ஷன்லாம் போடுறது என்ன. ஆனால் அப்படி இருக்கிற காலத்தில் ஆனால் நீங்கள் வந்து ரியலி கிரேட். அதுக்கு முதல்ல நான் கைதாரன். ரைட். சரி, எப்படியே இருக்கணும். எங்களோட நாட்டுற பழக்க வழக்கங்களை நாங்கள் மாற்றவே கூடாது. யாருக்காக மாற்றக்கூடாது. என்ன மாற்றவே மாட்டோங்க கண்டிப்பாக. சரி இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து இன்றைக்கி என்ன விசேஷம் மன்னனுக்கு. முதலாவது உங்களோட பேரை சொல்லிடுங்க. ஸ்ரீபதி அண்ணனுக்கு இன்றைக்கு என்ன விசேஷம்? ரெண்டு விஷயம் நடந்த நாள். என்ன நாள்? என்ன இது? இப்ப விளங்கிது. அரவாசி சந்தோஷம். அரவாசி எங்கட சந்தோஷங்கள் எல்லாமே அரவாசி புதைச்சி அரவாசி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு தான். நானும் அப்படித்தான் இருக்கிறேன். நானும் இப்போ 8 வருஷமா அப்படித்தான் இருக்கிறேன். கொஞ்சம் கூடுதலாக கட்டுப்பாடு, கூடுதலான சந்தோஷம். சரி, இருந்தாலும் அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறபடியாக தான் நாங்கள் கண்ட்ரோலில் நல்லா இருக்கிறோம் நாங்கள் நினைக்கிறோம். அதுவும் தான். சொல்லாட்டியும் பிரச்சனை, சொன்னாலும் பிரச்சனை. சொல்லுவோம். அப்படி சொன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. சரி, அதாவது இன்னைக்கு 15வது திருமண நாள். அரவாசி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த நாள், அரவாசி சந்தோஷத்தை இழந்த நாள். சரி, ஓகே. என்ன பதியன்னா? ஸ்ரீபதி அண்ணாக்கு இன்றைக்கு 15வது வருஷ அனிவர்சரின்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாம் வந்துரு. ஓகேயா? எங்க மனைவியை காணல அப்படின்னு சொல்றீங்களா? எங்க நான் நினைச்சேன் வந்திருக்காங்க சொல்லி. நான் வெளியே எங்க போயிருக்காங்களா? இல்லையே. வரலையா அவங்க? ரைட். அப்படியே நீங்கள் அந்த அனிவர்சரியை கொண்டாடிட்டு வெக்கேஷனை ஜாலியாக எங்களோட வெக்கேஷனை கொண்டாடிட்டு ரைட். நான் சொல்ல வரது இனிமேல் எங்களோட வெக்கேஷனில் வாடியாக செய்து கொண்டாடிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ கொஞ்சம் இல்லை அதில் இருந்த சந்தோஷம், அதுவும் தனியாக வந்ததில் இன்னும் ஒரு சந்தோஷம். நல்ல சந்தோஷம் அனுபவிச்சிடப்பா. இப்படிலாம் எனக்கு எப்போ கிடைக்க வேணாம். எஸ் ரைட். அடுத்த கிஃப்டை கொடுத்துருவோம். ஒரு அழகான ஒரு பொக்கே ஒன்று தந்திருக்காங்க இன்றைய நாளுக்கு. ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு பொக்கே. சரியா? சரி, எல்லாம் கீழே வச்சுருங்க அதை. சரி, அடுத்த கிஃப்ட் வந்து இன்னும் ஒரு கிஃப்ட் வந்து அழகான ஒரு கேக் ஒன்று வந்திருக்கு. இந்த ஞாபகார்த்தத்துக்கு இந்த கேக்கை இன்றைக்கு வெட்டி நாங்கள் கொண்டாடிவோம். ஓகேயா? இல்லை, எல்லாரும் சேர்ந்து வெட்டுவோம். பிரச்சனை இல்லை, எல்லாரும் சேர்ந்து வெட்டுவோம். அதை நாங்கள் ஆறுதலாக வெட்டுவோம். நாங்கள் முதல் பேசுவோம், கதைப்போம். ரைட். ஓகே. சரி, இப்போ இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, அதோட அது பிரச்சனை இல்லை. நீங்கள் கதைங்க. இன்றைக்கி நாங்கள் தனியாக வந்திருக்கோம். நாங்கள் எங்களோட ராஜ்யம் தான், நாங்கள் கதைப்போம். ஓகே. சரி, அதோட இன்னும் 2 கிஃப்ட் இருக்குது. அந்த கிஃப்ட்டை கொடுக்கும் முதல் இது சத்தியமாக நீங்கள் சொல்கிற அளவுக்கு அந்த யாருமே அனுப்பலை. நீங்கள் சொன்னாக்கள் இல்லை. யாரோ ஒருத்தங்க உங்களோட 2 பேர் அனிவர்சரி தானே, அதுக்கு வேறு ஆக்கள் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அன்புள்ளங்கள் நிறைய இருந்தால் இன்றைக்கு இந்த நல்ல மனசு கொண்ட அந்த அன்பு உள்ளத்துக்கு எந்த அன்பு உள்ளங்கள் அனுப்பியிருக்கும்னு நினைக்கிறீங்க?
பரவாயில்ல சொல்லலாம் சொன்னால் அனுப்பாத ஆட்கள் கவலைப்பட தேவையில்லைன்னு சொன்னால் அவங்க அனுப்பவே இல்லை அதனால் இன்னும் பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்க ஏன்னு சொல்லுங்க பாப்போம் சொன்னால் கூட அடே நம்மளே எதிர்பார்த்துருக்குறான் இவன் நம்ம ஒன்றும் செய்யலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அண்ணா அப்படியா நீங்க அப்படி யோசிக்க வரீங்க ரைட் ஓகே சரி அப்போ நாங்கள் சொல்லத்தோட ஒரு சில மனசை புண்படுத்தக்கூடாது ஆனால் புண்படுத்தலாம் இந்த ரைட் சரி அப்போ நீங்கள் உண்மையிலே யார் செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க கனவு இருந்தால் யார் என்று சொல்றது சரி அடுத்த கிஃப்டை கொடுத்துருவோம் அந்த கிஃப்டை கொடுத்துருவோம் ரைட் அந்த கொடுங்க அந்த பேக்கில் இருக்கிற கிஃப்டை கொடுங்க அதை அப்படியே கொடுங்க உங்களை கையால் கொடுங்க ரைட் இந்த பேக்குக்குள்ளே ஒரு கொஞ்சம் கிஃப்ட் இருக்கு நினைக்கிறேன் எடுத்து பாருங்க எங்களுக்கே தெரியாது என்ன கிஃப்ட்டுன்னு பாருங்க டிஷர்ட் அடுத்தது அழகான டிஷர்ட் வந்திருக்கு ஸ்ரீபதி அண்ணாக்கு அழகான அடுத்து அதுவும் டிஷர்ட் அவ்வளோதானா ரைட் அதுக்குள்ள ஒன்றும் இல்லையா வெறும் பேக்காப்பா சரி அப்போ உங்களோட அளவெல்லாம் தெரிஞ்சு யாரோ அனுப்பியிருக்காங்க இங்கேருந்து வந்திருக்காதா ஒரு வேலை இங்கே தான் வேண்டின மாதிரி இருக்குதுலாம் யாரோ சொல்லி கொடுத்து வேண்டியிருக்காங்க போல அப்படியா சைஸ் எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி உண்மையாவா அப்போ யார் அப்போ இன்னும் ஒரு ஆள் சைஸ் வந்திருக்கேன் எனக்கு தெரியாது அப்படி இருக்கும் சரி சரி அதுவுமே இருக்கும் ரைட் இது யாரு பக்கத்தில் சிரிச்சு கொண்டு நீங்களா அக்காவா இது யார் அக்காவா இல்லை இதில் இல்லை நான் இந்த ஃபோனுக்குள்ளே சத்தம் கேட்க சிரிச்சு எல்லாரும் லைனில் நிற்கணும் அப்போ நான் நினைக்கிறேன் இந்த அனுப்பி போட்டு உங்களோட நீங்கள் என்னென்ன இது சொல்கிறீங்கன்னு பார்க்குறது சந்தோஷப்படுறாங்க நாளையிலேருந்து குடும்பம் பிரிவு கண்டிப்பாக சரி அடுத்த கிஃப்ட்டை பார்த்துருவோம் இது முக்கியமான கிஃப்ட் இதை நான் கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன் சின்ன கிஃப்டாக இருக்குது ஆனால் அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது ஆனால் சரியா கனமாக இருக்குது சின்ன கிஃப்டாலும் கொஞ்சம் பாரமாக இருக்குது காலா பார்ப்பது போல சரி பார்த்துருங்க சரி என்னவா இருக்கும் நெருப்பட்டி மாதிரி தான் இருக்குது சின்ன வந்தபடியா நெருப்பட்டி மாதிரி தான் இருக்குது நீல கலர் நெருப்பட்டியாக இருக்குது நீலப்புகை வருதோ தெரியாது பார்ப்போம் ஒருவேளை தங்கமோ ஜுவல்லர்ஸோட பெயர் எதுவும் போட்டிருக்கா அப்போ தங்கம் தான் ரைட் மோதிரமா கை செயினா இல்லாட்டி செயினா சரி அட்டையும் கேட்டீங்களா அப்படி அப்போ மோதிரம் பார்த்தீங்கன்னா சரி இது மோதிரம் அழகான ஒரு மோதிரம் ஒன்று அனுப்பியிருக்காங்க போட்டுருங்க உங்களோட கையாலே எந்த கைக்கு உங்களுக்கு தான் போடுங்க நீங்களே வேறு யார கையில் போடுறது மனைவி அங்கே விட்டு போட்டு இங்கே யார் போடுறது வேற யாரும் போடுற ஐடியா இருக்கா வேற யாரும் போடுற ஐடியா இருக்கா சரி உண்மையாக சத்தியமாக நான் நிறைய சர்ப்ரைஸ் இடத்துக்கு போயிருக்கிறேன் 4 வருஷமாக சர்ப்ரைஸ் செய்கிறேன் நிறைய பேர் இடத்து போயிருக்கிறேன் நிறைய சந்தோஷமான ஆக்களை சந்திச்சிருக்கேன் ஆனால் இப்படி எங்களை சந்தோஷப்படுத்தி நீங்களும் சந்தோஷப்படுத்தி மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துகிற முதல் ஆளை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமாகவும் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது சில ஆக்கள் வந்து முகத்தை நீட்டினாங்கன்னா அது போல கதைக்கவே மாட்டாங்க உங்களோட பார்க்கும்போது கதைச்சு கொண்டே இருக்கணும் போல இருக்குது ரைட் ரைட் சந்தோஷமாக போகணும் போன வரை திட்டுவோம் சரி அடுத்த கிஃப்டாக கொடுத்துருவோம் அடுத்த கிஃப்ட் முக்கியமான கிஃப்ட் அதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் மறைந்து இருக்கிறது 15வது திருமண நாள் வாழ்த்துக்கள் வடிவான ஃபோட்டோவெல்லாம் போட்டிருக்கு இள வயசு ஃபோட்டோவெல்லாம் போட்டிருக்கு ரைட் அதில் கொஞ்சம் நீங்கள் இல்லை அதில் கொஞ்சம் இன்னும் வடிவாக இருக்கிறீங்க ரைட் ஓகே இப்போ வடிவாக இருக்கிறீங்க அதில் இன்னும் கொஞ்சம் வடிவாக இருக்கு ரைட் செல்வங்கள் கோடிகள் சேர்த்து இலக்குகளை அன்பால் கோர்த்து வாழ்க்கையில் ஆனந்தம் வெளிச்சம் தடையின்றி மின்னிட கவி பாடுகிறேன் யார் அப்பா அது சரி இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துபவர் 1 2 3 4 பேர் இப்போ நீங்கள் நல்லா மாட்டிட்டீங்க 1 2 3 4 எழுத்து வருது 4 எழுத்து
4 பேர் என்றால் அதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்கும். 4 எழுத்துக்குள்ளே 4 அர்த்தங்கள். இல்ல முதலாவது எழுத்து வீல சொல்லுங்களே. இல்ல ஐயோ 4 எழுத்து. ஆனா முக்கியமான எழுத்து தான் அதுக்குள்ள முன்னுக்கு நிக்கும். இல்ல இப்ப நல்லா குழம்பினீங்களா? ரைட். இல்ல சரி நீங்க கிட்ட கிட்ட வந்துட்டீங்க. இருந்தாலும் லவ்வும் பெறல. கேட்டீங்களா? நான் ரெக்கார்ட் பண்ணல, உங்களை லைவ்ல காட்டி கொண்டிருக்கிறேன். ஆனா ரெக்கார்ட் பண்ணல. பாத்தீங்களா? இவர் மாட்டிட்டேன். லவ் அண்ட் யாருன்னு கேளுங்க ப்ளீஸ். சரி இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறது 4 எழுத்து. அதாவது 3 எழுத்துக்கு முதல் ஒரு டொட் ஒரு எழுத்து ஸ்ரீ. முக்கியமான ஒரு ஸ்ரீ டாட் ரெஜிஸ்டர். அதாவது உங்களுக்கு உங்களோட மனைவி, அன்பு மனைவி உங்களை மிஸ் பண்ணுறா. அவன் ரொம்ப மிஸ் பண்ணுறா. அவன் ரொம்பவே மிஸ் பண்ணுறான். சிரிச்சு கொண்டிருக்கா. அவள் ஃபோட்டோலாம் சிரிச்சு கொண்டிருக்கா. உண்மையிலேயே அவன் நேரடியாக கவலையில் இருக்கா. ஐயோ நானும் வரலையே, என் ஹஸ்பண்டோட நான் பக்கத்தில் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இங்கே நல்லா சந்தோஷமாக இருக்கீங்கண்ணே. சூப்பராக இருக்கேன். நல்லா காற்று வீசுது. மனைவி பக்கத்தில் இல்லை, ஃப்ரீயாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். முன்னுக்கு போயிட்டேன். சரி 15 வருஷத்துக்கு பிறகு வாரது. இப்போ இனிமேல் போகிற விளைவுகளை இன்னும் மோசமாக இருக்கும். அதை நாங்கள் போய் சந்திச்சு கொள்வோம். ஒன்றும் தெரியல. எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் நாங்கள் இதெல்லாம் சமாளிச்சுக்குவோம். ரைட். சரி இதே மாதிரி எப்போவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். வயது போனாலும் இளமையாகவே இப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க வாழ்த்துறாங்க போலோட. அதோடு சேர்ந்து நாங்களும் வாழ்த்துறோம். நாங்கள் வந்து உங்களை கண்டதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிற, ஆனந்தம் அடைகிற ஒரு நல்ல உறவுகள். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்திருக்கோம், யாழ்ப்பாணத்துலேருந்து. இதே மாதிரி எப்போவுமே இல்லை இது வந்து கேர்ள், ஒரு பெண்ணைத்தான் அதுக்குள்ள கூட்டி போக சொல்லியிருக்காங்க. கூட்டிட்டு வரணும். சரி ஓகே. இதே எப்பவும் சந்தோஷமா இருக்கட்டும். இப்போ இப்படியே நகைச்சுவையோடு சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அதோடு சேர்ந்து மனசார நாங்களும் வாழ்த்துறோம். எப்போவுமே நீங்கள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இதே இளமையோடு அந்த கடவுள்ற துணையோடு நீங்கள் எப்போவுமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு மனசார வாழ்த்துறோம். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரியில் வந்திருக்கோம். எஃப்னால் வந்து நன்றிகள் வந்து இந்த நாளில் இப்படி சிறப்பாக ரைட். அதோட உங்களோட மனைவி ஃபோனில் இருக்கிறாங்க. நேரடியாக அந்த மனைவிட்டு சொல்லிடுங்க என்ன சொல்ல போறீங்க. நன்றி இல்லை அண்ணா பக்குவமாக சொல்லணும். பணிஞ்சு நன்றி நன்றி நன்றி. இன்னும் ஒரு 20 நாள் நின்றுட்டு கூட, இன்னும் ஒரு 20 நாள் கூட நின்றுட்டு வாரம். ஒரு கிழமை கூட நின்று வாரேன். சரி இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.